கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 16/7/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் செபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கரம் இவரோடு இருந்து அற்புதத்தை செய்யட்டோம்ப்பா. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் என் தேவனுடைய மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து பாதுகாப்பை உறுதி செய்து தரும்படியாக செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி செபிக்கிறேனப்பா. நிறைவுக்குள்ளாக இவருடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கப்பா. சங்கீதம் 115:12 படி கர்த்தர் தம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இவரை எப்போதும் நீர் நினைத்து இவரை ஆசீர்வதித்து விடுதலை தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் செபிப்போம். அன்பு தகப்பனே, 16/7/2024 தேசத்தின் நன்மைக்காய் செபிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை நன்மையினாலே நீர் திருப்தியாக்குவீராக. மழையினால் எந்த விதமான சேதமோ ஆண்டவரே, ஜனங்களுக்கு துன்பமோ துயரமோ இல்லாதபடி நீர் வேலையடைத்துக் கொள்வீராக. கொள்ளை நோயோ துன்பமோ துயரமோ தேசத்திற்குள் அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் செபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.